அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவியோடு உல்லாசமாக இருக்க விரும்பிய ஆசிரியரான தங்கபாண்டியன் அவருடைய மனைவி செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர் தான் தங்கபாண்டியன். திருமணமான இவர் அதே பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது மாணவியிடம் நெருங்கி பழகியுள்ளார். அந்த மாணவியிடம் செல்போன் இல்லாததால் அவரது தாயாருடைய செல்போன் நம்பரை வாங்கியும் உள்ளார். அந்த எண்ணுக்கு கடன் சில மாதங்களாகவே தொடர்ந்து அவர் ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் ஆபாச எஸ்எம்எஸ்களை அனுப்பியிருக்கிறார். ஆசிரியரான தங்கபாண்டியனின் மனைவி தன்னுடைய கணவரின் செல்போனில் இருந்து மற்றொரு எண்ணுக்கு ஆபாச படங்கள் அனுப்பப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டும் பேசியுள்ளார். இதனை அறிந்த மாணவியின் தந்தை போனை வாங்கி பார்த்தபோது ஆபாச படங்கள் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து மாணவியிடம் விசாரித்ததில் ஆசிரியர் தங்கபாண்டியனின் செல்போனில் இருந்து தான் இந்த புகைப்படங்கள் அனுப்பியதாகவும் அவர் தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து மாணவியின் தந்தை சாத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரான தங்கபாண்டியனை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.